ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா எக்ஸசைஸ் 10.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் 11th இது ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுக்குறாங்க, இது ஆக்சுவலாக கொஸ்டின் என்னென்னா டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாம். கிவனை பொறுத்த வரைக்கும் y = tan 3x. இங்கே பாருங்களேன், ஜென்ரலாக டேனை பண்ணால் சீக்வன்ஸ் அது ஓகே, பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பாருங்கள். ஜஸ்ட்டு எக்ஸ்ன்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது, எக்ஸை டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது ஒன்று தான். பட் இங்கே 3xன்னு இருக்கும்போது 3xை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 3 வந்துடும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிற வழக்கம் போல் டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா, வாங்க சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒய் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்சேஷன் பண்ணால் அதில் எக்ஸு கிடையாது, ஸோ அதனால் dy/dxன்னு வந்துட போது. டேனை டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஆக்சுவலாக அங்கே வாட் எவர் இட் இஸ் என்ன இருக்கோ அங்கே போட்டணும், பட் ஆனால் இங்கே 3x இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3xன்னு அகெயின் டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். டேஷன் போட்டால் டிஃப்ரென்சேஷன் அர்த்தம். எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் 3x இன்ட்டு 3xை பண்ணாச்சா நமக்கு 3 தான் வரும். ஸோ 3ன்றது கான்ஸ்டண்ட்டாக அதை எடுத்து முன்னாடி போட்டுக்கோங்க. 3 சீக்கன் ஸ்கொயர் 3x. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஈஸி சம் தான், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ.